கைஸ் இன்றைக்கி என்னன்னா நம்ம எஸ்எம்டி கோடு எப்படி எடுக்கிறது, டிரான்சிஸ்டர் ஐஜிபிடி மாஸ்பெட்டுக்கெலாம் ஈக்குவலண்ட் எப்படி எடுக்கிறது, எஸ்எம்டி கோடு எப்படி எடுக்கிறது, எஸ்எம்டி கோடு வச்சு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறது தான் சொல்ல போகிறோம். இந்த பார்த்திங்கன்னா இது ஒரு இவி சார்ஜரில் வர இந்த ஒரு டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி கோடு தான் கொடுத்துருக்கான், இதனோட நம்பர் கொடுக்கல. ஏன்னா இது எஸ்எம்டியில் போடும்போது எஸ்எம்டி கோடு தான் கொடுக்குறாங்க எல்லாத்துலேயுமே. ஸோ அது நம்பர் வராது. இதுக்கு அடுத்த சைஸ் வர எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்பரே கொடுப்பான். பட் இது ரொம்ப இதாக மைக்ரோவாக போகிறதுனால இதில் எஸ்எம்டி கோடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் போயிருந்தோம்னா ரெசிஸ்டன்ஸில் ஈஸியாக நம்ம டீகோட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், 501, 471, 5101, 512, இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். 512 வந்தால் 5.1K, 471 வந்தால் 47K, 182 வந்தால் 1.8K, 1B2 வந்துச்சுன்னா அதையும் நம்ம ஈஸியாக டிகோட் பண்ணிக்கலாம். 332 வந்தால் 3.3K, 103 வந்தால் 10K, 47 வந்தால் 47 ஓம்ஸு, 562 வந்தால் 5.6K. இது மாதிரி இதெல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பட் ஆனால் நம்ம டிரான்சிஸ்டர் எஸ்எம்டி கோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1Z7 இந்த டிரான்சிஸ்டர் கோடு வந்து 1Z7 இதில் கொடுத்துருக்கான். இது மேலே இருக்க நம்பர் 1Z7. சரிங்களா, இப்போ 1Z7க்கு நம்மளோட அந்த டிரான்சிஸ்டர் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து 1Z7ன்றது எஸ்எம்டி கோடு. இதை வச்சு நம்மளோட டிரான்சிஸ்டர் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போயிடலாம். கூகுளில் போய்ட்டு இது இந்த எஸ்எம்டி கோடு எடுக்கிற வெப்சைட் பார்த்திங்கன்னா smanuals.com. பாருங்கள், இது ஒரு ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கேன். smanuals கோடு இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டு smanuals.com வரும். இதில் உள்ள போனீங்கன்னா இதில் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஹோம் பேஜ்லேயே இது தான் கொடுத்துருப்பான். இதில் நம்ம பார்க்க வேண்டிய கோடு 1Z7. நம்ம பார்க்குற ஃபஸ்ட் நம்பர் வந்து இந்த சைடில் இருக்கணும். மேலேருந்து கீழே வருது இல்லை, இந்த நம்பர்லேருந்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இங்கே இருக்குது, அடுத்து வந்து Z. 2 கூட தான் எடுக்க முடியும், 2 நம்பர் தான் பார்க்கணும் நம்ம இதில். 1Z இங்கே வருதுங்களா. ஜூம் 1Z7 இருக்கா. 1Z இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 1Zல என்னென்ன எஸ்ஓடி கோடு இருக்குன்ட்டு எல்லாமே காமிச்சிடுவான். பார்த்திங்கன்னா 1Z7ல் 2 கோடு இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்க ஒன்று பார்த்திங்கன்னா NPN டிரான்சிஸ்டரு. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த 3 பின் டிரான்சிஸ்டர். ஓகேவா. ரெண்டாவதாக இருக்குது பார்த்திங்கன்னா 5 பின் வருதுன்னா ரெகுலேட்டர், வோல்டேஜ் ரெகுலேட்டர் வரும், வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ நம்ம வந்து ரெகுலேட்டர் பார்க்கல, நம்ம டிரான்சிஸ்டர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த டிரான்சிஸ்டர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் டேட்டா ஷீட் கிடச்சிரும். பார்த்திங்கன்னா இதனோட நம்பர் இங்கே கொடுத்துட்டான் பாருங்கள். அதோட பார்ட் நம்பரு இதுதான், BT6517. இதுதான் அந்த டிரான்சிஸ்டரோட நம்பர். 6517 தான் அவன் இந்த கோடை கொடுத்து 1Z7ன்ற கோடை கொடுத்து இங்கே போட்டிருக்கான். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த 6517 டிரான்சிஸ்டர் எடுத்து இதுக்கு போட்டோம்னா மேட்ச் ஆகிடும். சரி, அந்த 6517க்கு ஈக்குவலண்ட்டை எடுக்கலாம். இது கிடைக்கல, அவைலபிளே இல்லை அப்படின்னா இதுக்கு என்ன ஈக்குவலண்ட் போடலாம், நம்ம கையில் இருக்க என்ன வச்சு போடலான்றதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா, இது ஒரு பார்ட் எடுத்துட்டோமா. அடுத்து வேறு எதுனா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது ஒரு ஜீனர் டயோடு. ஓகேவா, இது போயிடுச்சு. சரியா, டெட் ஷாட். அது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னாவே ஓரளவு காமிச்சிடும். சரியா, பட் இந்த எஸ்எம்டி கோடு தான் கொடுத்துருக்கானா நீங்கள் இதில் தான் போய் எடுத்தாகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும். நம்பரு ஜீனர் டயோடு பார்த்தீங்கன்னா 932A கொடுத்துருக்கான். 9 ஆக்சுவலாக 932ன்றது அதனோட ஃபுல் கோடு தான். அது நம்ம இவ்வளோ தூரம் போக தேவையில்லை, அது கூகுளில் போட்டே வந்துடும். 932Z, 932 பேட்டரி சார்ஜர், PNP டிஜிட்டல் டிரான்சிஸ்டர், கிளாக் போர்ட்டபிள் சிஸ்டம். இதில் 932க்கு வரல பாருங்கள், 932A. ஏன்னா 932Aன்றதே அதனோட ஃபுல் கோடு தான். ஸோ அது இதில் எடுக்க முடியாது. வேறு ஒரு டிரான்சிஸ்டர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஏசி போர்ட்லேருந்து எடுப்போம்.
இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கா, இதனோட எஸ்எம்டி கோடு இருக்கும். PF01 அதனோட கோடு கொடுத்துரும், எஸ்எம்டி கோடு அது PF01. இப்போ PF01 எடுக்கணும். இப்போது ஃபஸ்ட் ரோவில் P எங்கே இருக்குது? P ஓகேவா. அடுத்து F, இதே ரோல் அப்படியே போனால் F எங்கே வரும்? இங்கே வருது F. PF01. இப்போ இந்த PF இதை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த டிரான்சிஸ்டரோட டேட்டா நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த லோகோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது பார்த்திங்கன்னா 4 பின் வருது. ஸோ இது ஒரு ரெகுலேட்டர் ஐசி, நம்ம அது பார்க்கல. இது 5 பின் வருது, இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி தான், நம்ம அதையும் பார்க்கல. இதுதான் நம்ம பாருது SOT23 இருக்குது. 3 பின் வர டிரான்சிஸ்டர் தான், சரிங்களா. பட் இது என்னென்னா இது டிரான்சிஸ்டரில் NXP ஜீனர் டயோடு. இது ஜீனர் டயோடுனா இந்த கேத்தோட ஆனோட ஒரு இன்புட்டு 2 அவுட்புட் வர மாதிரி வரும்ல, அந்த ஜீனர் டயோடு. உங்களுக்கு டேட்டா ஷீட் வேணுன்னா ஃபுல்லாக இது பிடிச்சோம் அப்படின்னா டேட்டா ஷீட் கிடச்சிடும். வந்துச்சுங்களா டேட்டா ஷீட்டு. இதனோட அவுட்புட் வோல்டேஜ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ பார்ப்போம். வரேங்க, ஒர்க்கிங் வோல்டேஜ் 2.4லேருந்து 75 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். 75க்கு மேலே போச்சுன்னா தான் அந்த ஜெனர் ஃபால்ட் ஆகும். இது எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன், அந்த ஜெனர் போகும்லாம் சொல்ல மாட்டேன், எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி எஸ்எம்டி கோடில் இவ்வளோ வேல்யூ அதிகமாக இருக்கிறதெல்லாம் போகாது. ஃபுல் டேட்டா ஷீட் எடுத்துக்கலாம் நீங்கள். இது பாருங்கள், நம்பர் பின் 1 கேத்தோடு, நம்பர் 2வும் கேத்தோடு, நம்பர் 1 வந்து ஆனோடு, சாரி நம்பர் 3 வந்து ஆனோடு, நம்பர் 1, 2 கேத்தோடு, நம்பர் 3 வந்து ஆனோடு. ஸோ இங்கே இது சைட்லேருந்து வந்துட்டு இந்த பக்கம் 2 பக்கம் ஸ்பிட் ஆகி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஜீனராக தான் ஒர்க் ஆகும். இந்த 2 சைடில் எதனா இந்த லைனில் எதனா ஹை வோல்டேஜ் வருதுன்னா 2 இது வெட்டிகளுமே ஒர்க் ஆகும், 2 சேனலுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. இது இப்போ இதனோட எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 1Z7, இதுக்கு வந்து ஈக்குவலண்ட் என்ன பார்க்கணும், ஈக்குவலண்ட் பார்க்குறது எப்படின்னு சொல்கிறேன். இந்த ஜீனருக்கு ஈக்குவலண்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட். நம்ம இதனோட நம்பர் வந்து BZ484, இதுதான் இந்த ஜீனர் டயோடு ஓட நம்பர். அது வந்து எஸ்எம்டி கோடு, இதுதான் நம்பர். ஒரு சில மாடலுக்கெலாம் நம்ம டைரெக்டாக கூகுள் அடித்தாவே காமிச்சிரும். BZB84, BZB84 டியூல் ஜெனர் டைவர்ட்ஸ். ஓகேங்களா. இது மார்க்கெட்லேயே கிடைக்கிது, இந்த நம்பர் சொன்னாவே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட் எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். BZB84ஓட ஈக்குவலண்ட் ஜெனர் டைவர்ட்டில் ஈக்குவலண்ட் கிடையாது, இருந்தாலும் போட்டு பார்ப்போம். கொஞ்சம் முன்ன பின்ன போட்டுக்கலாம் வோல்டேஜ், சரியா. இதில் டையோடுக்கு இல்லை, நம்ம இப்போ இந்த இதுக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்கிறோம் பாருங்கள். டிரான்சிஸ்டர், மாஸ்பெட்டு, IGBT இதில் ஈக்குவலண்ட் எடுக்கணும்னா இந்த alltransistor.com, கூகுளில் போய்ட்டு alltransistor.comனு அடிச்சிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டில் அதுதான் ஒரு alltransistors.comனு அனுப்பிச்சிங்கன்னா இந்த வெப்சைட் வரும், .com இந்த வெப்சைட் வரும். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதனோட ஈக்குவலண்ட், அது நம்பரை போட்டிங்கன்னா அதனோட ஈக்குவலண்ட் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ BC547 இருக்கா, அதே போடுவோம். BC547 இதெல்லாம் நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர். இது உங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதனோட ஈக்குவலண்ட் என்னென்ன போடணுன்ட்டு. ஸோ BC547 இப்போ செகண்ட் ரோ திரும்ப கிளிக் பண்ணோன்னா அதனோட ஃபுல் டயக்ராம் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா BC547 சப்டிவிஷன் இருக்குங்களா, சப்டிவிஷன் ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஈக்குவலண்ட் என்னென்னது கீழே கொடுத்துரும். பாருங்கள் அதனோட ஈக்குவலண்ட் BC547ஓட ஈக்குவலண்ட் எவ்வளோ ஈக்குவலண்ட் இருக்கு பாருங்கள். BC547 ஈக்குவலண்ட் தான், அதுக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட். இதில் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே போடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க NPN டிரான்சிஸ்டர் 5 வாட், எவ்வளோ வாட்டுன்னு கொடுக்கணும் போட்டிருக்கான், எவ்வளோ இது வரையும் தாங்கும், டெம்பரேச்சர் வரையும் தாங்கும், இது எல்லாமே இந்த டீட்டெயில் இங்கே கொடுத்துருவான். இப்போ நம்ம பார்த்த அந்த டிரான்சிஸ்டரோட ஈக்குவலண்ட் என்ன பார்ப்போம். நம்ம இந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம பார்க்க வேண்டிய டிரான்சிஸ்டர் BZ17, சாரி 1Z7, 1 இங்கே இருக்குது, Z
இங்கே இருக்குது. நம்மளது வந்து 3 பின் டிரான்சிஸ்டரு, ஓகேவா. இது வந்து 5 பின்னு, இது வோல்டேஜ் ரெகுலேட்டரு. இது நிறைய அந்த எல்இடி டிவிலாம் வரும், அது 5 பின் ரெகுலேட்டரு. இதுதான் நமக்கு தேவை. ஸோ இதனோட நம்பர் பார்த்தீங்கன்னா BT6517. இதனோட டேட்டா ஷீட் வேணும்னா டேட்டா ஷீட் கொடுத்தோம்னா டேட்டா ஷீட் டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பின் 1 வந்து பேஸு, பின் 2 வந்து எமீட்ரு, பின் 3 வந்து கலெக்ட்ரு. ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டர் தெரிஞ்சு போச்சு. அதனோட பின்னு என்னென்ன பேஸு எதில் வருது, கலெக்டர் எது, எமீட்டர் எதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த நம்பரே கிடைக்கலனா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்னென்ன போடலான்னா, இந்த நம்ம இப்போ alltransistor.comல போனோம் அப்படின்னா நம்மளோட கோடு என்னது, இதனோட கோடு BT6517. BT6517 சர்ச் கொடுத்தா BT6517 SOT 23 தான். இது எல்லாமே ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணலாம். போயிட்டு இதனோட சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டோம்னா இதுக்கு என்னென்ன ஈக்குவலண்ட் போடலான்னு வந்துடும் பாருங்க. ஸோ இப்போ நான் இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து நான் ஈக்குவலண்ட் என்னென்ன போடணும்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான். பட் இந்த டிரான்சிஸ்டர் எது போட்டாலும் எக்ஸாக்டாக எனக்கு மேட்ச் ஆகிக்கும். நான் SMT தான் போடணும்னு கிடையாது, ஏன்னா எனக்கு பின் அவுட்டும் தெரிஞ்சு போச்சு. நான் பெரிய டிரான்சிஸ்டர் அந்த இடத்துல போடலாம். இதுக்கு இப்போ நான் இப்போ பாருங்கள் SR1550, 8400, DN350, BT6517. அதனோட ஈக்குவலண்ட் இவ்வளோ நம்பர் வந்திருக்கு. இது 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது 9 வோல்ட்டில் ஒர்க் ஆகுது. 9 வோல்ட் வரைக்கும் அதிகம் இன்க்ரீஸ் ஆகிறது போடலாம், கம்மியாகிறது தான் போடக்கூடாது. ஸோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணலாம். ஈக்குவலண்ட்டை பார்க்கணுன்னா இந்த வெப்சைட்டு தான் போகணும், alltransistor.com. அதே மாதிரி உங்களுக்கு SMT கோடு வருது, SMTலேருந்து அது என்ன வேல்யூ பார்க்கணும், அதனோட நம்பர் பார்க்கணுன்னா spanels.com இதில் போகலாம். இது 2 வெப்சைட்டும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.